உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், இந்த 7 தூண்களின் மேல் நம்முடைய கவனமோ, இந்த 7 தூண்களை முழுமையாக புரிந்து தினசரி வாழ்வியலில் அவற்றை பின்பற்றக்கூடிய ஒரு ஆர்வமும் இருந்தால் போதும். உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் எவ்வளவு நாட்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, அவற்றை மாற்றி ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம்தான். அந்த வகையில் உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையுடைய அடிப்படையில் வீட்டு சமையலறையிலும் நம்முடைய உணவிலும் நாம் சேர்க்கக்கூடிய சிறு சிறு பொருட்களை ஒரு தீநீராகவோ அல்லது உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளாகவோ வைத்து கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தை அவை எவ்வாறு மேம்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலும் இது சார்ந்த விழிப்புணர்வும் தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தினசரி நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஓம தீநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓமம் கொண்டு செய்யக்கூடிய ஒரு தீநீரை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஓமம், ஜீரகம், சுக்கு, மிளகு, தனியா 5 பொருட்கள் தான். ஓமம், சீரகம், சுக்கு, மிளகு, தனியா இது எல்லாமே நம்ம சமையலறையில் நம்முடைய மசாலா பெட்டியிலே இருக்கக்கூடியது தான். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவு தனித்தனியாக வைத்து எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடலில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய ஜீரண மண்டலம் பலப்பட்டு உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்கிறோம். நம்மெல்லாம் ஒரு மூலநோய் ஏற்படும் போது அல்லது ஒரு புற்றுநோய் ஏற்படும் போது கூட என்ன கெட்ட பழக்கங்களை நாம் வைத்திருந்தோம், அதனால் ஒரு வேளை புற்றுநோய் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற ஒரு கவலைப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீண்ட காலமாக சீரண ஆரோக்கியத்தை பற்றி சரியாக கவனிக்காத ஒரு இருக்கின்ற நிலை தொடர்ந்து இருக்கும்போது உருவாகக்கூடிய கழிவுகள் தான் நமக்கு புற்றுநோயை உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி, நான் எல்லாமே சரியாக பண்ணுறேன், ஏன் எனக்கு புற்றுநோய் வருது? நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்றேன், நல்ல உடற்பயிற்சி செய்கிறேன், யோகா செய்கிறேன், எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கூட கிடையாது, ஆனால் எனக்கு ஏன் சார் புற்றுநோய் வந்தது? நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன் புற்றுநோய் நமக்கு ஏற்படுகிறதுங்கிற காரணத்துக்கான பதில் நம்முடைய ஜீரண மண்டல ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நமக்கு நோயோ நோய்த்தன்மையற்ற வாழ்க்கையோ நமக்கு கிடைக்கிறது. நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, காலை எழுந்த ஒரு 10 நிமிடத்தில் எத்தனை பேருக்கு ஒரே ஒரு முறையில் கழிவு வெளியேறுகிறது? வெளியேறக்கூடிய கழிவு சீரணமான உடல் அந்த சத்துக்களை உறிஞ்ச பிறகு வெளியேறுகின்ற கழிவாக இருக்கிறதா? கழிவு வெளியேறும்போது வலியோ வேதனையோ அற்று நம் உடல் இருக்கிறதா? கழிவு வெளியேறிய பிறகு வயிற்றில், அடிவயிற்றில், பெருங்குடல் பகுதியில் பாரம் குறைந்தது போல உணர்கிறோமா? இவை எல்லாத்துக்கும் மேலே கழிவு வெளியேறிய பிறகு அடுத்த அரை மணி நேரத்தில் பசி உணர்வு ஏற்படுகிறதா? இந்த 5 கேள்வியும் சீராக இருக்கிறது அப்படின்னு வந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்னு அர்த்தம். ஒருவேளை இல்லை சார், எனக்கு ஏதாவது சாப்பிட்டு ஒரு காஃபி டீ குடித்தாதான் மோஷன் போகுது, அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இல்லை. காலையிலேயே அலுவலகம் கிளம்புறதுக்கு முன்னாடி 2 முறை 3 முறை நான் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. சமயத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு டீ குடித்தா கூட மீண்டும் ஒரு முறை நான் கழிவறையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. இது ஒரு பிரச்சனையாக இருக்கு இல்லையா? இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, காலை முதல் இரவு வரை குறைந்தது 5 to 7 முறையாவது கழிப்பறைக்கு நான் சென்று வருகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது நம்ம உடம்புலனா, என்னுடைய ஆரோக்கியம், ஜீரண மண்டல ஆரோக்கியம் சரியாக இல்லைங்கிறத ஜீரண மண்டலம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுது. ஆனால் இது ஒரு பெரிய வலி சார்ந்த பிரச்சனையாக தினசரி வாழ்வில் நம்முடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம மருந்துகளையோ மருத்துவரையோ, அதுவும் தற்காலிக குணம் கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளை நாடுகிறோமே தவிர, நம்ம யாருமே இதை முழுமையாக சீராக்கி பின்னால் வரக்கூடிய நோய்களை இப்பொழுதே தடுத்து கொள்ள வேண்டும்ங்கிற முயற்சியில் இருக்கிறோமான்னு கேட்டால் கேள்விக்குறிதான். இதை ஏன் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா,
ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமம், பின்னால் வரக்கூடிய நோய்களை புரிந்து கொள்ளாமல் இன்று இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோ சிகிச்சைகளோ அன்று நமக்கு உதவி செய்வது போல இருந்தாலும் நாளடைவில் நம்மை நோயாளியாக, நிரந்தர நோயாளியாக, குணப்படுத்த முடியாத நோய்களை கூட உடல் வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்குவதாக இருக்கிறது. இவ்வளோ விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய 1000 பேரில் குறைந்தது 2 பேராவது வயிறு ஜீரண மண்டல நோயால் அல்லது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடுங்கிற ஆய்வறிக்கைகள் பயமுறுத்துவதாக இருக்கிறது. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கே சார், இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? அதுக்கு தான் இன்றைக்கு ஓம தீநீரை பற்றி சொல்லி கொடுக்குறேன். நம்ம ஆயுர்வேதத்தில் 2 விஷயங்கள் சொன்னோம். ஒன்று தீபனம், இன்னொன்று பாச்சனம்னு சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள். தீபனம்னா என்ன? பசியை தூண்டி, பசிங்கிறது வெறும் அக்னின்னு சொல்லுவோம். வெறும் ஒரு வகையான அக்னி அல்ல, 13 வகையான அக்னிகளை நம்ம பார்க்கிறோம். வாதம், பித்தம், கபம் 3 வகையான அக்னிகளை கொண்டிருக்கிறது. 7 வகையான தாதுக்கள். அது கூட ஓஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு காரணி, மனம் மற்றும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய அக்னின்னு 13 வகையான அக்னிகளை நம்ம பார்க்கணும். இந்த 13 வகையான அக்னிகளும் சரியாக வேலை செய்யும் போது தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதில் குறிப்பாக வாதம், பித்தம், கபம், செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம்னு இந்த 11 மண்டலங்களும் பிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய உடல் சார்ந்ததாக இருக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த இடத்தில் இருக்கக்கூடிய செரிமானம், நம்ம ஒரு அரிசி உணவை சாப்பிட்றோம், ஒரு அசைவ உணவை சாப்பிட்றோம், இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போக ஆரம்பிச்சதுன்னா அது எப்படி எலும்பாக மாறுது, அது எப்படி எலும்பு மஜ்ஜையாக மாறுகிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த 11 வகையான செரிமான மண்டல அக்னி சார்ந்த விஷயங்கள் உடம்புக்குள் இயங்குகிறது அப்படிங்கிறதுக்கான பதிலாக இருக்கிறது. அப்போ இந்த இயக்கத்தை சீராக்கக்கூடிய முயற்சியை நம்ம செய்யும்போது உணவிலிருந்து இரத்தமோ, இரத்தத்திலிருந்து தசைகளோ, தசைகளிலிருந்து கொழுப்போ, கொழுப்பிலிருந்து எலும்புகளோ, எலும்புகளிலிருந்து எலும்பு மஜ்ஜையோ, எலும்பு மஜ்ஜையிலிருந்து இனப்பெருக்க மண்டல உறுப்புகளும் உருவாகிறதுங்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியில் இந்த அக்னின்னு சொல்லக்கூடிய, இந்த சீரண சக்தின்னு சொல்லக்கூடிய, ஆற்றல் சக்தின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு நோயற்றதாக இருக்கும். அந்த சீரான விஷயத்தை கூட்டக்கூடிய ஒரு காரணிக்கு தான் தீபனம்னு பேர். பாச்சனம் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு வேலை செய்யும்போது வேலைக்கு தேவையான ஆற்றல் நமக்கு தேவை, வேலைக்கு தேவையான பிராணவாயு நமக்கு தேவை. பட் இது 2 மட்டும் தானா? இல்லை. இந்த வேலை செய்யும் போது உருவாகின்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்கணும். ஒரு தண்ணீர் தொட்டியை நம்ம பார்க்குறோம், அந்த தண்ணீர் தொட்டி முழுவதுமே தண்ணீர் இருக்கிறது. அப்போ இன்னும் அதுக்கு மேலே தண்ணீர் போட முடியுமா? தண்ணீர் தொட்டி நிரம்பி இருக்கும்போது அதுக்கு மேலே தண்ணீர் போட முடியுமா? வழிந்து வெளியே போகும் இல்லையா? நம்ம உடம்பும் அப்படி தான். ஒவ்வொரு திசுக்களுக்கு தேவையான ஆற்றலும், அது வேலை செய்வதற்கு தேவையான பிராணவாயும் சென்று அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும் போது தான் மீண்டும் மீண்டும் உடலுக்குள் திசுக்கள் வளர்ச்சியும் வேலை செய்யக்கூடிய திறனும் அதிகமாகும். இன்றைக்கெல்லாம் ஆட்டோ இம்யூன் நோய்கள்னு சொல்கிறாங்க. உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் உடலுக்கு எதிராக வேலை செய்கிறது. ஏன் வேலை செய்கிறது? ஒவ்வொரு திசுக்கள்லையும் இந்த மாதிரி தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற உருவாக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் கழிவுகளுக்கு பதிலாக திசுக்களையே பாதிக்கின்ற ஒரு நிகழ்வுக்குத்தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னு பேர். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி உடலை பலப்படுத்தி ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்துகளைத்தான் நாம் பாச்சனம் அப்படின்னு சொல்வோம். அப்போ யோசிச்சு பாருங்க, பசியும் நல்லா இருக்கணும், ஜீரணமும் நல்லா இருக்கணும், சாப்பிட்ற உணவு இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புல சேரணும், இதில் உருவாகக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேற வேண்டும். இந்த 2த்துக்குமே நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எது? இந்த ஓம தீநீர் தான். ஓமம், சீரகம், சுக்கு, மிளகு, தனியா 5 பொருட்கள். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை. இதய நோயாளிகள், புற்றுநோயாளிகள், உடல் எடை கூடுதலாக இருப்பவர்கள், நாளமிலா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் சார்ந்த சிரமங்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள்னு நம்ம யாராக இருந்தாலும் சரி, நாம் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல, தீபனம், பாச்சனம்ங்கிற 2 உடலுடைய இயக்க காரணிகள் சீராக ஆரம்பிக்கும் போது நோயற்ற வாழ்க்கைங்கிறது நமக்கு சாத்தியமாகிறத நம்ம பார்க்க முடியும். வெறும் தீபன பாச்சனத்திற்கு மட்டுமல்ல, வாயு பிரச்சனைகள்,
வயிறு உப்புசும், பசியின்மை சார்ந்த நோய்கள், சீரணமின்மை சார்ந்த நோய்கள், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பசியின்மை மற்றும் சீரணமின்மை சார்ந்த நோய்கள், காரணமில்லாமல் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், குடலுடைய அலை இயக்கம் குறைந்து போய் ஏற்படுகின்ற மலச்சிக்கல், அனைத்துக்கும் மேலாக மனச்சோர்வு நமக்கு ஏற்படும் போது அதற்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஓமத்தீநீரை சொல்லலாம். ஓமம், சீரகம், சுக்கு, மிளகு, தனியா 5 பொருட்கள். இந்த 5 பொருட்கள் ஒவ்வொன்றையும் 2 கிராம் 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையுடைய அடிப்படையில் உணவாக தேநீராக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நம்மால் செய்ய முடியுமாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.